ஆண்களுக்கு உண்டான மலட்டுத்தன்மை சிகிச்சைகள் முதல் சிகிச்சையாக நாம் செய்து கொள்வது விந்து பரிசோதனை. விந்து பரிசோதனை செமன் டெஸ்ட் அப்படி என்னதான் டாக்டர் இருக்குது, என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, அது எது நார்மல் எது அப்நார்மல், இன்றைய நிகழ்ச்சிகள் தெளிவாக காண்போம். நான் டாக்டர் அசோக், சக்தி கருத்தரிப்பு மையம். எங்களுடைய வீடியோ பதிவுகள் பிடிச்சிருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அமர்த்தவும். மேலும் இந்த வீடியோஸை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுடைய நண்பர்களுடனும் தெரிஞ்சவங்ககிட்டையும் ஷேர் பண்ணலாம். மற்றும் shaktifertility.com என்ற இணையதளத்தில் சென்றும் எங்களுடைய மற்ற பதிவுகளை காணலாம். செமன் அனாலிசிஸ், விந்து பரிசோதனை அப்படி என்றால் என்ன? நாம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார அமைப்பு 2010 இதற்கான தெளிவான கைட்லைன்ஸை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு 10லேருந்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த விந்து பரிசோதனையின் தன்மைகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. இப்போ இருக்கிற நடைமுறைக்கு 2010 அவங்க வெளியிட்டுள்ள ஒரு குறிப்புகளை இன்றைக்கி தெளிவாக காண்போம். விந்துவில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கவுன்ஸ், விந்துவின் அளவு. இந்த அளவு பெரும்பாலும் எவ்வளவு நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு 30 to 40 மில்லியன் இருக்கும். இதில் குறைந்தபட்சம் 15 மில்லியன் இருந்தாலே இது சிறப்பான ஒரு அளவாக நாம் கருதலாம். இதில் மொட்டிலிட்டி, விந்துவின் துடிப்புத்தன்மைங்கிறோம். அதாவது ஒரு விந்து நம்ம வெளியேற கொஞ்ச நேரத்தில் கர்ப்பப்பை வாயிலிருந்து ரொம்ப வேகமாக சென்று கருவகத்தை அடைய வேண்டும். அதுக்கு ஆரோக்கியமான துடிப்புத்தன்மை இருந்தால் மட்டுமே அது சாத்தியமானது. இது எவ்வளோ டாக்டர் இருக்கணும் அப்படின்னா, யூஸ்வலாக நார்மலாக ஒரு 40லேருந்து 60% அணுக்கள் நல்ல துடிப்புத்தன்மையுடன் இருக்கும். ஆனால் ஒரு 32% மேல் இருந்தாலே அது நார்மலாக கருதப்படுகிறது. அடுத்தது மூன்றாவது முக்கிய காரணமாக மார்ஃபாலஜி, அதாவது விந்துவின் தன்மைகள் அப்படிங்கிறோம். மார்ஃபாலஜி அப்படின்னா எப்படி வடிவம் இருக்குங்கிறது தான் அர்த்தம். அதில் விந்துக்கு நம்ம ஹெட், நெக், டெயில், அக்ரோசோம் அந்த மாதிரி நிறைய காம்பனன்ட் பாகங்கள் இல்லைன்னா அதில் ஏதாவது ஒரு அப்நார்மாலிட்டி இருந்ததுனால கூட நம்ம மார்ஃபாலஜிக்கல் டிஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் ஒரு 4% அணுக்கள் மட்டும் நார்மலாக இருந்தாலே ஒரு ஆரோக்கியமான ஒரு விந்து பரிசோதனை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அடுத்தது முக்கியமானது வால்யூம், அளவு. சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் விந்து வருதுங்க டாக்டருங்கிற ஒரு பயம். அதில் பார்த்திங்கன்னா விந்துவின் அளவு 1.5 ml, 1.5 ml இருந்தாலும் கூட அது சிறந்ததாக இருக்கும். மற்ற அமிலங்கள், அதாவது ஃப்ரக்டோஸ் அடுத்தது இருக்கும். அது விந்துவின் லிக்விஃபேக்ஷன்னு சொல்லுவோம். அந்த விந்து கடினத்தன்மையை கரெக்டாக வச்சு அணுக்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவுற ஃப்ரக்டோஸ்னு ஒரு அமிலம் இருக்க வேண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய விஸ்காசிட்டி அண்ட் லிக்விஃபேக்ஷன் டைமும். இது அப்படின்னா என்னென்னா, விந்துவின் கடினத்தன்மை ரொம்ப கடினமாக இருக்கிற ஒரு கெட்டியாக இருக்குதுங்க டாக்டர் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த விந்து ஆரோக்கியத்தன்மை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதை தான் நம்ம விஸ்காசிட்டின்னு சொல்கிறோம். அப்புறம் லிக்விஃபேக்ஷன் டைம், யூஸ்வலாக லிக்விஃபேக்ஷன் கொஞ்சம் நேரம் கழித்து விந்து நீராக மாறணும். இந்த டைம் பெரும்பாலும் 60 நிமிடங்களாக இருக்கும். இது நார்மல்னு சொல்கிறோம். ஆக இந்த மாதிரியான ஒவ்வொரு காம்பனன்ட்ஸும் ஒரு விந்து பரிசோதனையில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாகும். இந்த வீடியோ மூலியமாக உங்களுடைய ரிப்போர்ட்ஸை நீங்களே படித்து தெரிந்து கொள்ள அளவுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுடைய மற்ற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எப்போ வேணால் இந்த கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். உங்களுடைய ஆண் மலட்டுத்தன்மைக்கான சிகிச்சை நிறைவு பெற்று வளமான குழந்தைகளை பெற அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக். நன்றி, வணக்கம்.